சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் படையெடுத்து நிற்கக்கூடிய இந்த காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் தரிசனத்திற்காக வரிசை கட்டி நிற்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். விவரங்களுக்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். உங்கள் விவரம் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் கோபால். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக 6 வாரங்கள் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோயிலில் பக்தர்கள் அதிக அளவு வந்து செல்வது வழக்கம். செவ்வாய்க்கிழமையான இன்று சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. தற்போது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாது சென்னையின் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த கோவிலில் பொது தரிசனம் 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் கட்டண தரிசனம் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டு அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் அதிக அளவு நிற்பதை காண முடிகிறது. மேலும் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நின்று வருகின்றனர். நீண்ட வரிசையில் காத்திருக்க முடிகிறது. மண்டபம் வெளியே கோயிலுக்குள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக இவர்களது நம்பிக்கையின் வேண்டுதலாக புதிய வீடு கட்ட வேண்டும், திருமண தடை நீங்க வேண்டும், அரசியல், ரியல் எஸ்டேட் தொழில் என பல்வேறு வேண்டுதல்களாக நிறைவேறி வருவதின் தொடர்ச்சியாக பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. ஆலயத்தின் பின்புறத்தில் உள்ள வேப்ப மரத்தடியில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் செங்கற்களை அடுக்கி வைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. கோபால், நன்றி சக்திவேல். அண்மை விவரங்களுக்கு நன்றி.